இன்னைக்கான டாபிக் வந்து அக்ஷய திருதியை. நிறைய செல்வம் சேரணும், பணம் சேரணும், குறிப்பா தங்க நகை சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கணும்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத பொருள் வாங்குவாங்க. போய் துணி எடுக்கிறது, அதை சிலது எடுக்கலாம். என்னென்ன வாங்கணும்னு இருக்கு, என்னென்ன வாங்கக்கூடாதுன்னு இருக்கு. எல்லா நாளும் எல்லாமே செஞ்சிட முடியாது. ஸோ அக்ஷய திருதின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வளரும் நாள், ஒரு யோகம் நாள், ஒரு வளர்ச்சி நாள் அப்படி கூட நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த யோக நாளுக்கு நம்ம யோகம் வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயம் தான் பண்ணணும். சம்மந்தமே நம்ம வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்றைய பொழுது அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நிறைய வீட்டில் சொல்லுவேன், டைம் நாட்கள்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த விசேஷ நாட்கள், அந்த பண்டிகை நாட்கள் அது தான் செய்யணும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அது பண்ணீங்கனாலே வருஷம் வருஷம் உங்களுக்கு இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஹிஸ்ட்ரி, வரலாறு அது எல்லாமே. அந்த கதை சொன்னால் ஒரு வீடியோ பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் அதுதான் வாங்க முடியல, விஷயம் மட்டும் பண்ணுங்கள். மற்றது நீங்கள் என்னென்ன வாங்க வேணாம். முக்கியமாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்ப்பா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து அக்ஷய திருதியை. நிறைய செல்வம் சேரணும், பணம் சேரணும், குறிப்பா தங்க நகை சேரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கணும்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்? அக்ஷய திருதி இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுக்கு தான் இது ரொம்ப சமர்ப்பணம். அவங்க தான் சேரும் இந்த வீடியோ. என்னடா பாய் வந்து அக்ஷய திருதி பற்றி பேசுகிறாங்க இல்லை, இது வந்து தமிழ் ஆளுங்களுக்கு சொல்கிறது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத பொருள் வாங்குவாங்க. போய் துணி எடுக்கிறது, அதை சிலது எடுக்கலாம். என்னென்ன வாங்கணும்னு இருக்குது, என்னென்ன வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. எல்லா நாளும் எல்லாமே செஞ்சிட முடியாது. ஸோ அக்ஷய திருதின்றது பார்த்திங்கன்னா ஒரு வளரும் நாள், ஒரு யோகம் நாள், ஒரு வளர்ச்சி நாள் அப்படி கூட நம்ம சொல்லலாம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த யோக நாளுக்கு நம்ம யோகம் வரத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான விஷயம் தான் பண்ணணும். சம்மந்தமே நம்ம வாங்கினீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்றைய பொழுது அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நிறைய வீட்டில் சொல்லுவேன், டைம் நாட்கள்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த விசேஷ நாட்கள், அந்த பண்டிகை நாட்கள் அது தான் செய்யணும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அது பண்ணீங்கனாலே வருஷம் வருஷம் உங்களுக்கு இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு பழக்கமாக ஆகிடும். அது ஒரு பாசிட்டிவ் உங்களுக்கு வந்துடும். அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அக்ஷய திருதி ஏப்ரல் 20க்கு வருது இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஏப்ரல் 20 திங்கக்கிழமை வருது. வளரும் நாள், வளர்ச்சிக்குரிய நாள். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு உங்ககிட்ட பணம் நல்லா நிறைய இருந்தால் முடிஞ்சளவுக்கு 1 சவரன் நகை வாங்குங்க. இல்லை பணம் கம்மியாக இருந்தால் 4 கிலோ 4 கிராம் 4 சவரன் மாதிரி வாங்குங்க. இல்லை ரொம்ப கம்மியாக கொஞ்சம் மூக்குத்தியாவது வாங்குங்க தங்கம். அதே மாதிரி வெள்ளி. ஸோ தங்கமும் வாங்கலாம், வெள்ளியும் வாங்கலாம். அப்படி இல்லை பை என்கிட்ட நகைலாம் இருக்கு பை, காயினாக வாங்குங்க. லக்ஷ்மி போட்ட காயின், உருவம் போட்ட காயினோ ஏதோ ஒரு காயின் வாங்குங்க. அதேமாதிரி வெள்ளியில் வாங்கலாம், காயினாக வாங்குங்க. ஸோ உங்களுக்கு நகை வாங்குகிற ஐடியா இருந்தால் நகையாக வாங்குங்க, இல்லை காயினாக வாங்குங்க. ஆனால் முதல்ல நீங்கள் பணத்தை செலவு பண்ணக்கூடிய விஷயம் வந்து அது செல்வம் வர மாதிரி தங்கத்தில் தான் சேரணும். தங்கம் வெள்ளி இதை ஃபஸ்ட்டு வாங்குங்க. ரெண்டுமே இல்லை பை என்கிட்ட தங்கம் வாங்கவும் காசு இல்லை, வெள்ளி வாங்கவும் காசு இல்லை, நான் வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கேன், நான் என்னவே பண்ணோம் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்தால் உங்களால் முடிஞ்சது பித்தளையிலையோ, பித்தளையில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் விற்கிது இல்லையா? நிறைய பொருட்கள் விற்கிது. சாமி சிலைகள் வாங்கலாம். ஒரு குபேரன் சிலை வாங்கலாம், ஒரு அம்மன் சிலை வாங்கலாம், ஒரு முருகர் சிலை வாங்கலாம், ஒரு சாமி இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்குது. ஸோ வெள்ளியில் வாங்கலாம், இல்லை வெள்ளியும் வாங்கலாம், தங்கம் வாங்கணும்னா பித்தளையில் வாங்கலாம், பித்தளையாவது வாங்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஸ்டீல் சொம்பில் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கும் காப்பர் சொம்பில் தண்ணி குடிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி வச்சு அடிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா கூட தண்ணி கொதிக்கும். அது நீங்கள் காப்பரில் அடிக்கிற வெயிலில் வச்சா கூட அது குடிச்சிங்கன்னா சில்லுன்னு இருக்கும். அதுதான் காப்பர். அதோட தன்மை அதோட வேற, அதோட வைப்ரேஷன் வேற. அதுதான் ஐம்பொன்னு சொல்லுவாங்க. அந்த ஐம்பொன்னில் முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த பித்தளை, காப்பர், இதெல்லாமே இன்க்ளூடிங் சேர்றது. அதோட வைப்ரேஷன் வேற. ஸோ ஃபஸ்ட்டு கோல்டு, செகண்டு வெள்ளி. இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் இந்த மாதிரி காப்பரு பிராசம் மாதிரி நீங்கள் வாங்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வாங்கக்கூடாது, சாமி சிலைகளாக நீங்கள் பயன்படுற மாதிரி வாங்கணும். இந்த அக்ஷய திருதி வாங்கணும் அப்படின்னா அடுத்த அக்ஷய திருதி வரையும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா அக்ஷய திருதின்றது அது வந்து அக்ஷய திருதி பாத்திரம்னு சொல்லுவாங்க. எது போட்டுக்கிறோம் போட 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 வந்துன்னே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து பொய்யா உண்மையானா 100% உண்மை. அக்ஷய திருதின்ற பாத்திரன்றது உண்மை. ஹிஸ்ட்ரி, வரலாறு அது எல்லாமே. அந்த கதை சொன்னால் ஒரு வீடியோ பத்தாது. ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் அதுதான் வாங்க முடியல,
ஸோ நம்ம சின்னதாக நம்ம சேர்த்தா தான் அடுத்த வருஷம் அக்ஷய திருதி அன்னைக்கு இது நம்ம வாங்கணும்ன்ற மெமரியும் இருக்கும், ஒரு சேமிப்பும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த விஷயம் மட்டும் பண்ணுங்கள். மற்றது நீங்கள் என்னோட வாங்க, ஆனால் முக்கியமாக நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் தங்கம், வெள்ளி. ஸோ அக்ஷய திருதி அந்த பூஜை சாமான் பாத்திரங்கள், காமாட்சி விளக்கு, இல்ல ஸோ காமாட்சி விளக்கோ, அம்மன் விளக்கோ, முருகர் விதோ, ஏதோ என்ன இருக்கோ அது வாங்கிக்கிங்க. ஸோ இது மட்டுமே வாங்குங்க. அதுவும் வாங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு ஷாப் திறப்பாங்கன்னு வச்சிங்களேன், முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்குள்ளே வாங்கிருங்க. அப்படி இல்லைன்னா சாயந்தரம் 3-4 மணிக்கு மேலே ஒரு 8 மணிக்குள்ளே வாங்கிருங்க. ஓகே. சூரியன் உச்சி நேரத்தில் 12 மணி 1 மணி இப்போ வாங்காதீங்க. அது தங்கம் நகை வாங்கக்கூடிய டைமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஒரு 10 நாளில் கல்யாணம் வச்சுருக்கீங்க, 10 நாளில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க, இல்லை அடுத்த மாதம் ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், இப்போ நான் ஒரு 20,000 30,000 வாங்க போகிறேன்னா அதை நீங்கள் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். 1 கிராம் வாங்கலுக்கே இவ்வளோ நகை சேருது அப்படின்னும் போது, அப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் 10,000 20,000 வாங்குறீங்க அக்ஷய திருதி அன்னைக்கு, அப்போ எவ்வளோ உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் வரும், எவ்வளோ செல்வம் பெருகும். ஸோ அடுத்த மாதம் வாங்குறது இந்த மாதம் வாங்கியிருக்க தப்பே கிடையாது. வளரும் நாள் திங்கட்கிழமை அக்ஷய திருதி எல்லாமே உங்களுக்கு சேருது. ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு பாய். அக்ஷய திருதியோட சிறப்பு என்னன்னு சொன்னீங்க, என்ன பொருள் வாங்கணும், எவ்வளோ சேரும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.